நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய பிரீமியம் வீடியோ இதில் கோச்சாரம், தசாபக்தி இந்த அமைப்புகள் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. அதனால இந்த வீடியோ பொதுவாகவே உங்கள் அனைவருக்கும் சற்று உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல சில விஷயங்களை விளக்கலாம். அதாவது கோச்சாரம் என்பதில் நிறைய பேர் தெளிவில்லாமல் இருக்கிறீங்க. நிறைய வீடியோக்களை பார்த்து குழம்பி போயிருப்பீர்கள். அதுலயும் சில பேர் கோச்சாரம் இல்லைன்னு சில விதமான முறைகளில் தசாபக்தி அமைப்புகள் தான் மேன்மைன்னு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்ற ஒரு சுருக்கமான ஒரு இதை மட்டும் சுருக்கமான ஒரு நிலையை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா என்னுடைய ஃபாலோவர்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். அதாவது முரண்பட்ட இரண்டு அமைப்புகளை இணைப்பதுதான் அனைத்தும். வாழ்க்கையே அப்படித்தான். முரண்பட்ட ஆணும் பெண்ணும் இணைஞ்சுதான் வாழ்க்கை, குழந்தை பெற்றுக்கிறதுன்னு சொல்ற போறது. முரண்பட்ட இரண்டு விஷயங்களை இணைக்கிறது தான் அந்த அமைப்பு. ஜோதிடத்திலும் உண்டு. அப்ப அந்த அமைப்பின்படி ஜாதக பலன், ஒரு மனிதனுடைய சம்பவங்கள், வாழ்வியல் அமைப்பு அப்படிங்கிறது இரண்டு விதமான நிலைகளை பொருத்தி பார்ப்பது. மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தின் தசாபுக்தி அமைப்புகளின் அடிப்படையிலும், பிறந்த ஜாதகத்தின் கிரக நிலைகள் அடிப்படையிலும். பிறந்த ஜாதகம் என்பது என்ன? நீங்கள் பிறந்த அன்று அந்த நிமிடம், அந்த நாள், மணி, நிமிடம், வினாடியில் நீங்கள் பிறந்த நேரத்தில் வானில் கோள்கள் இருந்த கோச்சார நிலை. அதை தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்றோம், ஃப்ரீஸ் பண்ணி அது பிறந்த ஜாதகமா இந்த நிமிஷம், இந்த வினாடியில நீங்க பிறந்ததுல இந்த கோள் அமைப்புல இருக்கும்போது நீங்க பிறந்தீங்க. இது பிறந்த ஜாதக அமைப்பு. இது மாறவே மாறாது. இன்றைய கோச்சார அமைப்புன்றது வினாடிக்கு வினாடி சந்திரன் போகின்ற தூரம், சந்திரன் அமைப்புகள் அத்தனையுமே மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு சூழல்கள்ல மாறவே மாறாத பிறந்த ஜாதக அமைப்பையும் மாறிக்கொண்டே ஒவ்வொரு வினாடியும் மாறிக்கொண்டே இருக்கின்ற கோச்சார அமைப்பில் இன்றைய கிரகங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் இணைத்து கொண்டுதான் ஜாதக பலனை நீங்க அறியணும். அப்ப கோச்சாரம்ன்றது மிக மிக முக்கியமானது. அதிலே அடிக்கடி சொல்லுவேன், கோச்சாரத்தில் ஜன்மச்சனி, அஷ்டமச்சனி நடக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பிறந்த ஜாதக அமைப்புகள் அனைத்துமே பாதிக்கப்படும், குறைக்கப்படும் வேற சொல்லியிருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ராஜயோக திசை நடந்து கொண்டிருந்தால் கூட அஷ்டமச்சனி, ஏழரை சனி அமைப்புகள்ல அதனுடைய தசாபக்தி பலன்கள் குறையும். கடுமையான 6, 8, 12 அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கும் போது அஷ்டமச்சனி, ஏழரை சனி நடந்தா அந்த மனிதன் நடைப்பணமாக போய்விடுவான். ஒரு 6, 8 தசாபக்தி அமைப்புகள். ஆகவே பிறந்த ஜாதகம் அப்படிங்கிறது சில நிலைகள்ல எல்லா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலே உண்டு அப்படின்ற மாதிரியான அமைப்புகளை தான் நீங்க பார்க்கணும். ஒரு மனிதனுக்கு கடுமையான ஜென்மச்சனி நடக்கும் பொழுதும், ஏழரை சனியில நடுப்பகுதியில் வரக்கூடிய அந்த ஜென்மச்சனி அமைப்புகள் நடக்கும் பொழுதும், அஷ்டமச்சனி அமைப்புகள் நடக்கும் பொழுதும் அவனுக்கு துன்பமான அமைப்புகள் கோச்சாரத்தின் ரீதியாக ஏற்படும். அப்போது தசாபக்தி அமைப்புகள் அவனுக்கு மிக உயர் நிலையில் இருந்தால் சிறிதளவு துன்பமும், ஒரு நடுத்தரமான அமைப்புல இருந்தால் ஒரு பாதிக்கப்படக்கூடிய துன்பமும், 6, 8, 12 போன்ற தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருந்தால் கடுமையான அமைப்புல எல்லா நிலைகளிலும் அவன் தோல்வியை மட்டுமே தழுவுவதும் மன அழுத்தத்தோடு இருக்கிறதும் நடக்கும். இதுதான் கோச்சாரத்துக்கும் தசாபக்தியும் உள்ள இது. கோச்சாரத்துல மற்ற அமைப்புகளை கொஞ்சம் செகண்டரியா தான் பார்க்கணும். சனிதான் வருட கிரகம் என்பதால் உங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம். ஏழரை சனியில ஜன்மச்சனியும் அஷ்டமச்சனியும் நடக்கும்போது குரு எத்தகைய நிலையில் இருந்தாலும் பலன் தர மாட்டார். குரு அப்போ 2, 5, 7, 9 குரு பலன் அப்படி இப்படின்னு இருந்தா கூட பலன் தரமாட்டார். ஏன்னா வருட கிரகங்கள் அனைத்திலும் அதிக தாக்கத்தை கொடுக்கக்கூடிய சனி தான் 2.5 வருஷம் ஒரு ராசியில இருக்கிறன்றனால சனிக்கு முன்பு மற்ற அனைத்தும் கோச்சாரத்தில் அடிபட்டு போயிடும். ஆகவே கோச்சாரத்துல சனியின் நிலை முக்கியம். தசாபக்தி அமைப்புகளை சொல்லிட்டேன். அப்ப கோச்சாரம் அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கின்றன. கோச்சாரத்துல நிறைய பேர் படிக்கிறீங்களா அல்லது என்னுடைய வீடியோக்கள் மட்டும் பாக்குறீங்களா, அரைகுறையாக வந்து விட்டீர்களா அப்படிங்கறது கூட எனக்கு தெரியல. சரி, இந்த அமைப்புல கோச்சாரத்தில் கோள்சாரம் என்று சொல்லப்படக்கூடிய அன்றைய கிரக பயிற்சிகள்ல என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குன்றத பார்த்துட்டு அடுத்த ஒரு இதை சொல்றேன். முதல்ல சூரியன் உபசயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் பலன் தருவார். வருடத்தில் 12 மாதங்களில் மாதம் ஒரு முறை
சுழன்று வரக்கூடிய, மாதம் ஒரு முறை ஒரு ராசிக்கு மாறக்கூடிய சூரியன் வருடத்தில் 8 மாதங்கள் சாதகமற்ற பலனையும் 4 மாதங்கள் சாதகமான பலனையும் சொல்றார். இதெல்லாம் பொதுவான பலன். இப்ப சொல்லிட்டு வீடியோவின் முடிவில் இதற்கான விதிவிலக்கு அமைப்புகளை பார்ப்போம். இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. கோச்சாரத்துல சூரியன் 3, 6, 10, 11 இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் உபசேஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் சூரியன் பலன் தருவார். அதாவது நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீர்கள்னா தனுசு ராசிக்கு 3ஆம் இடமான கும்பத்தில் இருக்கும் போதும், 6ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும் போதும், 10ஆம் இடமான கன்னியில் இருக்கும் போதும், 11ஆம் இடமான துலாத்தில் இருக்கும் போதும், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 10ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல. இப்ப நான் சொல்றது ஒரு நல்ல பொதுவான கருத்து. இப்ப அந்த மூல கருத்துகளே சில பேர் மாறி மாறிலாம் சொல்லுவாங்க. வேறு சில நூல்கள்ல ஒன்னா இதா இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கோச்சார நிலைகளை பற்றி இப்போது நான் வீடியோவா உங்களுக்கு போடுறேன். 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் நல்ல பலன்களை தருவார். 1, 3, 6, 7, 10, 11ஆம் இடங்கள்ல சந்திரன் நல்ல பலன்களை தருவார். சில இடங்கள்ல 1ஆம் இடம் சொல்லப்படலை. அதாவது சந்திரன் ராசியிலேயே இருக்கும் பொழுது நல்ல பலன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. சில நூல்கள்ல அந்த அமைப்பு இல்லை. 3, 6, 7, 10, 11 ஆகிய இடங்களில் இருக்கும்போது நல்ல பலன்கள் அப்படின்னு சில நூல்கள்ல சொல்லப்படுது. அப்ப இது ரெண்டையும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல எப்படி எடுத்துக்கிறது? சந்திரன் ஒளி பொருந்திய தன்மையில் நம்முடைய ராசியில் இருக்கும்போது நல்ல பலன்களும், அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் போதோ அல்லது பாப கிரகங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுதோ ஜன்ம ராசியில் இருக்கும்போது நல்ல பலன்களை தராதுன்னு எடுத்துக்கலாம். சில நூல்கள் 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய இந்த 6 இடங்களில் சந்திரன் இருக்கும்போது நல்ல பலன்கள். சில நூல்கள் 1ஆம் இடத்தை விட்டுவிட்டு 3, 6, 7, 10, 11 சந்திரனை மட்டும் எப்போதும் ஒளி தத்துவத்தோடு புரிந்து கொள்ளுங்கள்னு அடிக்கடி சொல்றேன். அப்ப சந்திரன் அமைப்புல எப்பொழுதுமே அந்த பௌர்ணமியை நோக்கி போய் கொண்டிருக்கிறாரா, சந்திராசிரமத்தை கூட சில நேரங்களில் சுப சந்திராஷ்டமம்னு சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த சந்திரன் ஒளியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா என்பதை வைத்து நீங்கள் பலன்களை யூகித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த அமைப்பின்படி 1, 3, 6, 7, 10, 11 இந்த 6 இடங்கள்ல இருக்கின்ற சந்திரன் ஒளித்தன்மையோடு பாவ கிரகங்களோடு சேராமல் இருக்கின்ற அமைப்புல கோச்சாரத்தில் பலன் தருவார். இது சூரியன், சந்திரன். அடுத்த யார்? செவ்வாய். பாவ கிரகங்கள் எப்பவுமே 3, 6, 11 மட்டும்தான் பலன் தரும். அதையும் உபசேஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த 3, 6, 10, 11 3, 6, 11 செவ்வாய் 45 நாட்களுக்கு ஒரு முறை சுமாராக ஒரு ராசிக்கு மாறுவார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒரு சுற்று ஆகும். 12 ராசிகளையும் அவர் கடந்து வருவதற்கு சில நேரங்களில் ஸ்தம்பனம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு. ஒரே ராசியில ஸ்தம்பிச்சு நிற்பார். வக்ரம், அதிசாரம் இந்த நிலைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் மாற்றங்கள்லாம் உண்டு. வக்ரமாகும் போது முன் பின்ன வரக்கூடிய அமைப்பு. பொதுவான அமைப்பு 45 நாட்களுக்கு ஒரு முறை செவ்வாய் ஒரு ராசியில் இருக்கின்ற ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தை முழுமையாக சுற்றி வருவது 1.5 வருஷம் ஆகும். இப்படிப்பட்ட செவ்வாய் வெறும் 3 இடங்கள்ல 9 வீடுகளில் அவர் கெடுபலன்களையும் சாதகமற்ற பலன்களையும் நல்ல பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்புல 3, 6, 11 இதை தெரிஞ்சுக்கங்க. வீடியோ முடிவில் வேற விஷயங்களை சொல்றேன். 3, 6, 11ஆம் இடங்கள்ல மட்டும் செவ்வாய் 3 இடங்கள்ல மட்டும் உங்கள் ராசிக்கு 3, 6 இடங்கள்ல 3, 6, 11ஆம் இடங்கள்ல வரும்போது செவ்வாய் நல்ல பலன்களை செய்வார். அடுத்து குரு, அடுத்து புதன். புதன்லையும் சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. புதன் 2, 5, 8, 11 8, 10, 11 2, 5, 8, 10, 11 என்னுடைய அமைப்பின்படி, என்னுடைய பொதுவான என்னுடைய அனுபவத்தின்படி 2, 5, 8, 11 இந்த 4 இடங்கள்ல மட்டும் புதன் நல்ல பலனை தருவார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 4 இடங்கள்ல இருக்கும்போது என்னுடைய அனுபவத்தின்படி, தீர்க்கமான முடிவின்படி இந்த 4 இடங்களில் புதன் இருக்கும்போது நல்ல பலன்களை செய்வார். பொதுவான மூல கருத்தையும் சொல்லிடுறேன். மூல நூல்கள்ல உள்ள கருத்து என்னன்னா, 5ஆம் இடத்துக்கு வேற சில நூல்கள்ல 6ஆம் இடம் சொல்லுவாங்க. 2, 6, 8, 10, 11 இந்த 5 இடங்கள் மூல நூல்கள்ல பெரும்பாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதனுக்கு 2 உங்கள் ராசிக்கு புதன் 2, 6, 8, 10, 11 ஆகிய இடங்கள்ல புதன் வரும் பொழுது நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய கருத்து
2, 5, 8, 11 ஆகிய 4 இடங்கள்ல மட்டும் புதன் வரும்போது நல்ல பலன்களை செய்வார். இதுவும் புதன் வந்து வலுத்திருக்கணும் அப்படின்றத கடைசியில பார்ப்போம். அதனை அடுத்து குரு. இந்த குரு இதைத்தான் நம்ம குரு பலன்னு சொல்றோம். குரு வந்து சுப கிரகம் இல்லையா? இதுவரைக்கும் வந்ததெல்லாம் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே சின்ன சின்ன கிரகங்கள். சூரியன் 30 நாட்கள்ல ஒரு தடவை மாறுவார். சந்திரன் வந்து 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். செவ்வாய் வந்து 45 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். புதன் வந்து 20 நாள், 18 நாள், 15 நாள் அந்த இதை கதியை பொறுத்து மிக சுருக்கமாக ஒரு மாதத்துக்குள்ள மாறுற கிரகம் புதன். ஆனால் குரு 13 மாதங்கள் ஒரு இடத்துல இருப்பார். கோச்சார ரீதியாக குரு 13 மாதங்கள் ஒரு இடத்தில் இருப்பார். அப்ப அந்த 13 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வருடத்தை சற்று தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய குரு பலம் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்து அதைத்தான் குரு பயிற்சின்னு சொல்றோம். குரு பயிற்சியில் ரொம்ப ஆவலா இருக்கிறீங்க இல்லையா? இந்த குரு 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்கள்ல வரும்போது நல்ல பலன்கள் செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய 5 இடங்களில் வரும்போது மட்டும் நல்ல பலன்களையும், மீதி 7 இடங்கள்ல சாதகமற்ற பலன்களையும் செய்வார். ஆக குரு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல உங்கள் ராசிக்கு 5 இடங்கள்ல வரும் பொழுது நல்ல பலன்கள் கோச்சார ரீதியாக இருக்கும். அதனை அடுத்து என்ன? சுக்கிரன். இந்த சுக்கிரன் சுக்கிரன் வந்து ஒரு பெரிய சுபகிரகம். இந்த சுக்கிரனை வந்து இதுலயே 2 கருத்துக்களை சொல்றேன். என்னுடைய கருத்து ஒன்று, நூல்கள்ல உள்ள கருத்து. ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லணும். நீங்க தான் வந்து அதை அனலைஸ் பண்ணிக்கணும். கோச்சார ரீதியா என்ன எது எப்படி வருது. அதாவது என்னுடைய கருத்தை சொல்வதும் என்னுடைய கருத்தை உங்ககிட்ட திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறோம்ன்ற அடிப்படையில் நான் 2ஐயும் சொல்லுகிறேன். என்னுடைய கருத்து 6, 7, 10 மட்டும் சுக்கிரன் கெடுபலன்களை தருவார், சாதகமற்ற பலன்களை தருவார். உங்கள் ராசிக்கு 6, 7, 10 இந்த 6, 7, 10 இந்த 3 இடங்கள்ல மட்டுமே சுக்கிரன் நல்ல பலன்களை தருவது இல்லை. மற்ற 9 இடங்கள்லையும் இதை தவிர்த்து 1, 2, 3, 4, 5, 8, 9, 11, 12 இந்த 3 இடங்களை தவிர்த்து 9 இடங்கள்ல சுக்கிரன் நல்ல பலன்கள் தருவார். பெரும்பாலும் சுக்கிரன் நல்ல பலன்கள் தரக்கூடிய கிரகம். இவரும் ஒரு வருஷம் ஒரு 200 மாதத்துக்கு 25 நாள் 20 நாளைக்குள்ள மாறுற கிரகம் தான்னாலும் இந்த அமைப்பின்படி ஒரு மனிதனுடைய ராசிக்கு 6, 7, 10ஆம் இடங்களில் மட்டும் அந்த 3 இடங்கள்ல மட்டும் சாதகமற்ற பலன்களை சுக்கிரன் தந்து மீதம் 9 இடங்கள்ல அவர் நல்ல பலன்களை தருவார். வேறு நூல்களுடைய கருத்து 7, 9, 10 இதுல வந்து அந்த 6ஆம் இடத்திற்கு மாதிரி 7ஆம் இடம்னா சில நூல்கள்ல, சில மூல நூல்கள்ல, சில முறைகள்ல கோச்சார ரீதியாக என்ன சொல்லப்படுகிறது என்றால் 7, 9, 10 6ஆம் இடத்திற்கு பதிலாக 9ஆம் இடத்தை சொல்றாங்க. 7, 9, 10 இந்த 3 இடங்கள்ல மட்டும் சுக்கிரன் சாதகமற்ற பலன்களை தருவார்னு சொல்லப்படுது. ஆனால் என்னுடைய கருத்து 6, 7, 10 இதுதான் சுக்கிரனுக்கான சாதகமற்ற இடங்கள். மிச்ச 9 இடங்களும் நல்லா இருக்கும். அடுத்து சனி. வழக்கம்போல சனியை பத்தி எல்லாருக்குமே தெரியும். சனி பயிற்சியை பத்தி தான் நம்ம ரொம்ப ஓவரா கவலைப்படுவோம் இல்லையா? சனி 3, 6, 11ஆம் இடங்கள்ல மட்டும் ஒரு முறை சூரியனை சுற்றி 30 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பெரிய கிரகம், நிதானமான கிரகம். ஒரு ராசிக்கு மாறுவது 2.5 வருஷம் ஆயிடும். ஒரு ராசிக்கு 2.5 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் மாறுவார். 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ராசி மாறுகின்ற 30 வருடங்கள் ஆகின்ற ஒரு வான்கோள பாதையை 30 வருடங்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகின்ற சனி 22.5 வருஷம் மனிதனுக்கு தீமையை மட்டுமே தருவார். 22.5 வருஷம் ஏதேனும் ஒரு வகையில் சாதகமற்ற பலன்களை மட்டுமே தரக்கூடிய சனி, கோச்சாரத்திலையும் சரி ஜனன ஜாதகத்திலையும் சரி, சனி எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில் இருந்தால் தான் நல்ல பலன்களை செய்வார். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. கோச்சார ரீதியாக சனி 3, 6, 11 ஆகிய 3 இடங்களை தவிர்த்து மற்ற 9 சனிக்கும் சுக்கிரனுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? இவர் 3 இடத்துல தான் சாதகமற்ற பலன்களை தருவார், அவர் 3 இடத்துல தான் நல்ல பலன்களை தருவார். இதுதான் பாப கிரகங்களுக்கும் சுப கிரகங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக இந்த அமைப்பின்படி 3, 6, 11 மட்டுமே சனி நல்ல பலன்களை செய்வார். அதனை அடுத்து என்ன? ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்களுக்கும் சனி செவ்வாய் எல்லாம் ஒண்ணுதான். ராகு கேதுக்களும் இதை போலவே, அதாவது ஒரு வருடத்திற்கு ஒரு ராசிக்கு 1.5 ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்ப்ப கிரகங்கள் வான்கோள பாதையை 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுற்றி வருகின்றன. இந்த அமைப்புல சனி ராகு கேதுக்கள் 3ஐயும் ஒன்றாகத்தான் சேர்க்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்களில் அமரும் பொழுது
மட்டுமே இந்த பாவ கிரகங்கள், செவ்வாயும் சேர்த்துக்கலாம், சனி செவ்வாய் ராகு கேது ஆகிய 4 கிரகங்களும், சனி செவ்வாய் ராகு கேது ஆகிய 4 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 3, 6, 11ஆம் இடங்கள்ல வரும்பொழுது மட்டுமே நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இது கோச்சார பொது விதி. இதுல கோச்சார வேதைன்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல அட்டவணையா பார்க்கலாம். கோச்சார வேதை என்கிறது ஒரு அட்டவணை. நெட்ல போட்டு பாருங்க, கிடைக்கும். உதாரணமாக எட்டில் ஒரு கிரகம் இருந்தால், உதாரணமாக கோச்சார வேதை என்பது ஜோதிடமே நுணுக்கத்திற்குள் நுணுக்கமாக போட்டு போய்கிட்டு இருக்கிறது தான். இங்க எதுவுமே மேக்சிமம் நிலையானது இல்லை. எல்லாவற்றிலும் நுணுக்கமாக உள்ளே சென்று, ஏன்னா கோடியில் ஒருவர் தான் இங்க யோகசாலியா இருக்கிறார். என்றோ ஒரு நாள் மட்டுமே வானில் அந்த ஒரு புள்ளியில் நல்ல நிலையில் கிரகங்கள் வெட்டி பிரிகின்றன. அந்த நல்ல நிலையில ஒரு புள்ளியில கிரகங்கள் வெட்டி பிரிகின்ற அமைப்பு அப்படிங்கிறது என்றோ ஒரு நாள் தான் நடக்கிறது. அப்பதான் ஒரு யோகசாலியோ ஒரு அரசனோ ஒரு பெரிய அளவு ஒருத்தனோ பறக்கிறான். ஆக எந்த ஒரு நிலையிலும் ஒரு அந்த மைக்ரோ செகண்ட் எப்ப வருதுன்றது பரம்பொருளுக்கு தான் தெரியும். ஆக அந்த கோச்சார வேதைன்றது இப்ப நான் சொன்ன எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா ஒரு விதிவிலக்கு. எப்பொழுதுமே என்ன சொல்றேன், விதியை விட விதிவிலக்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஐயா, எனக்கு 8ல சனி இருந்தது, அஷ்டமச்சனியாக இருந்தது. ஆனால் எனக்கு அந்த அஷ்டமச்சனி காலத்துல நல்ல பலன்கள் ஒரு வருஷம் நல்லா நடந்தது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அப்ப பாத்தீங்கன்னா அந்த 8ல் சனி இருந்த காலம் முழுவதற்கும் அந்த சனிக்கு பக்கத்துல 7ஆம் இடத்துல வருட கிரகமான ராகுவோ கேதுவோ இருந்திருக்கலாம். ஆக இது ஒரு அமைப்பு. கோச்சாரத்துல நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் எதுவாக இருந்தாலும் வேதை என்கின்ற ஒரு தடுக்கும் அமைப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நிஜமாவும் இருக்கு. இதெல்லாம் நான் கோச்சார வேதையில செக் பண்ணி பார்த்திருக்கிறேன். எப்பவுமே ஜோதிடத்துல பாருங்க, விதியை விட விதிவிலக்குகள் தான் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா? அப்ப அந்த அமைப்பின்படி கோச்சாரத்துல இப்ப நான் சொன்னதை விட அது ஒரு வேதை, அது ஒரு அட்டவணையா வரும். அந்த அட்டவணையை நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ல பார்க்கலாம், இல்லைன்னா நெட்ல பாத்துக்கோங்க. அதற்கு உதாரணமாக சொல்லுகிறேன். அஷ்டமச்சனி கெடுபலன்களை தரும். அப்ப அது ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு அஷ்டமச்சனியில தான் உயர்வுகள் கிடைத்ததுன்னா, கோச்சாரத்துல வருட கிரகமான குருவோ ராகு கேதுக்களோ 7ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டமச்சனிக்கு அது வேதை. ஒருவருக்கு சாதகமற்ற பலன்கள் நடக்கக்கூடிய நிலைமையில நல்ல பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால், இப்போது நாம் சொல்லுகின்ற அந்த வேதை அமைப்புல நிச்சயமாக ஒரு கோள் அமைப்பு இருந்து அந்த பலன்களையும் மாற்றும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் ஏராளமான இடங்கள்ல இதை நான் பார்த்திருக்கிறேன். சரியாவே இருக்கு. ஆகவே கோச்சார வேதை என்பதையும் மிக நுணுக்கமாக நாம் கணக்கில் கொண்டு வேண்டும். சரி, இறுதியா இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த அமைப்புல தான் நடக்குமா? இல்லை. கோச்சாரம் என்பது சற்று பொதுவானது. இங்கே நான் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை கொண்டு வந்துடுவேன். உதாரணமாக 1, 2, 3 சுக்கிரனுக்கு இந்த இடம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, 3, 6, 11ஆம் இடத்துல 3, 6, 11ஆம் இடத்துல சனி நல்ல பலன்களை தருவார், ராகு நல்ல பலன்களை தருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி தசை நடக்குது. சனி உங்களுக்கு யோகராக இருக்கிறார். 3ஆம் இடத்துல சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கு. கோச்சாரத்துல நல்ல பலன்கள் நடக்குமா? நடக்காது. இங்கதான் இந்த பாவத்துவம் சுபத்துவம். இந்த 3, 6, 11ஆம் இடங்கள் சுபரின் வீடுகளாகி, எல்லாருக்குமே சுபருடைய வீடாகாதே. உதாரணமாக துலாம் லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு 3ஆம் வீடு சுபரின் வீடு. சிம்ம லக்னத்தில் பிறந்த ராசியில் பிறந்த ஒருவருக்கு, துலாம் ராசியில் பிறந்த ஒருவருக்கு 3ஆம் வீடு சுபரின் வீடு. சிம்ம ராசியில் பிறந்த ஒருவருக்கு 3ஆம் வீடு சுபரின் வீடு. அதாவது எப்பொழுது இந்த 3, 6, 11ஆம் வீடுகள் சுபரின் வீடுகளாகி கோச்சாரத்துல, அது எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. உங்களுக்கு கிடைக்கும்னா சிம்மராசியில பிறந்திருக்கிறீங்க, 3ல சுக்கிரன், அந்த இடத்துல சுக்கிரனுடைய வீட்டுல அவர் சனி வான்ல அந்த இடத்துல உச்சமாவார். கூடவே அங்கே குருவின் அமைப்பு, குருவோடு இணைந்து குருவின் பார்வையில கோச்சார ரீதியாக அவர் சுபத்துவமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கும். கோச்சாரத்துல கூட இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்பை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 3, 6, 11இல் சனி இருந்தால் கூட, ராகு கேதுக்கள் இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்யுமா அப்படின்னா, சுபரின் வீடுகள்ல பாவ கிரகங்கள் அமர்ந்து சுபத்துவமான தொடர்புகளை அவர்கள் கோச்சார ரீதியிலாக பெறும் பொழுது மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் மிக தூக்குதலாக இருக்கும்.
இப்ப நான் சொன்ன இந்த விதிகள், சூரியன் 3, 6, 10, 11, சந்திரன் 1, 3, 6, 7, 10, 11, புதன் 2, 5, 8, 11, வியாழன் 2, 5, 7, 9, 11, மற்றபடி இவர்கள் சுக்கிரன் 6, 7, 10 தவிர மற்ற 9 வீடுகள், சனி, ராகு, கேது 3, 6, 11 தவிர மற்ற வீடுகளில் வந்து சாதகமற்ற பலன்கள் என்கின்ற அமைப்பு கூட உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி, உங்களுடைய ராசி அமைப்பின்படி கோச்சாரத்துல சுபத்துவமாக பாவத்துவமாக இருக்கும்போது மாறும். வானிலும் கோச்சார ஜாதகத்துல நான் சொல்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்பு கோச்சாரத்திலையும் அது வந்து சரியாகவே வரும். எப்பொழுதெல்லாம் சனியும் ராகுவும் கோச்சாரத்துல இணைகிறார்களோ, எந்த பாவகத்தில் இணைகிறார்களோ அது நல்லது அல்ல. அந்த எந்த வீட்டுக்கு ஏதேனும் ஒரு வீட்டிற்கு தானே அவங்க இணையணும். தனுசு ராசிக்காரன் சிம்மத்துல வந்து சனியும் ராகுவும் இணைகிறார்னு வச்சுக்குவோம். அப்ப தனுசு ராசிக்காரனுக்கு 9ஆம் வீட்டுல சனி ராகு இணையும் போது கோச்சாரத்திலே அந்த பாதிப்புகள் இருக்கும். அதே நேரத்துல தசாபுக்தியும் கோச்சாரத்திற்கும் எப்படி கணக்கு? குரு தசை நடக்குது. குரு கோச்சாரத்துல சுப வீடுகள்ல இருக்கும் பொழுது இங்கே தசை வந்து மிகப்பெரிய அமைப்புகள்ல கெடுக்காது. கோச்சாரத்தையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ணி பாக்குறதுன்றது இதுதான். குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. அப்ப அந்த குரு தசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது குரு கோச்சாரத்துல நீச்சமாக இருக்கிறார். குரு தசை பலவீனமாக இருக்கும். குரு கோச்சாரத்தில் உச்சமாக இருக்கிறார். குரு தசை கூடுதலான நற்பலன்களை செய்யும். தசை பிறந்த தசை. குரு கோச்சாரத்துல சனியோடு போய் சேர்ந்து விட்டார். தசையின் அந்த நாட்கள் பலவீனமாக இருக்கும். அப்போது என்ன புக்தி நடைபெறுகிறது என்பதை பொறுத்து குரு தசை 16 வருஷம் நடக்க போகும். இந்த 16 வருஷத்துல கிட்டத்தட்ட 1.25 முறை சுற்றி வந்து விடுவார். இந்த 16 வருடமும் குரு முழு கட்டத்தை 12-13 வருஷத்துல சுத்தி வந்துடுவார். அப்ப அந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் மாறுகிறார் இல்லையா? உங்களுக்கு குருதசை ஆரம்பம். இந்த குருதசையில ஆரம்பிக்கும் போது எந்த கட்டத்தில் இருந்தாரோ அது முடியும் போது அந்த கட்டத்துக்கு அவரோட வருவார். இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் கோச்சார ரீதியாக சுபரின் வீடுகள்ல குரு மாறும் பொழுதும், பாவரோடு சேராத போதும், முக்கியமாக சனி ராகுவோடு சேராத போதும் அவர் அந்த தசைகளை வந்து நல்ல பலனாகவே கோச்சார ரீதியில குரு நல்லா இருந்து தசாபக்தி அமைப்புகளும் உங்களுடைய ஆதிபத்திய காரக அமைப்பிற்கேற்ப பிறந்த ஜாதக வலுவிற்கேற்ப நல்லா இருக்கும். சனி தசை நடக்குது. சனி வந்து சுபத்துவமாகவே இருக்கிறார். ஒரு முதல்ல வந்து அவர் சுக்கரனோட வீட்டில் இருக்கிறாரு. சுபத்துவம்னு வந்துருவோம். ரிஷபத்தில் இருக்கிறார். உங்களுக்கு சனி தசை ஆரம்பம். ரிஷபத்தில் சனி கோச்சாரத்தில் இருக்கிறார். அடுத்து மிதுனத்தில் சனி கோச்சாரத்தில் இருக்கிறார். 5 வருடங்கள் அவர் நண்பருடைய வீட்டில் கோச்சாரத்தில் இருக்கும்போது இங்கே தசாபக்தி பலன்கள் நன்றாகவே இருக்கும். கடகத்திற்கு வந்து விட்டார், டிஸ்டர்ப் ஆயிடுறார். சிம்மத்துக்கு வந்து விட்டார், டிஸ்டர்ப் ஆயிடுறார். அந்த கடகம் சிம்மம் ரெண்டுமே சனிக்கு ஆகாத அமைப்பு. ஆக அங்கே உங்களுக்கு அந்த சனி தசையோடு பலன்களை பொருத்தி பார்த்து அந்த நேரத்தில் கடகத்திலும் சிம்மத்திலும் சனி கோச்சாரத்தில் இருக்கும் பொழுது இங்கே உங்களுக்கு என்ன புக்தி, சனி தசையில என்ன புக்தி நடக்கும் என்பதை பொறுத்து இங்கே சாதக பாதக விஷயங்களை நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கன்னியிலும் இதுல துலாத்திலையும் நல்ல பலன்கள் சேர்வார். விருச்சிகத்துல சனி டிஸ்டர்ப் ஆவார். அதற்கடுத்து அந்த 4 ராசிகள்லேயே அவர் ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்வார். ஏன்னா அவர் அங்கே தன்னுடைய சொந்த வீட்டிலும் குருவின் இந்த மீனத்திலையும் இருப்பார். இதை போலவே வருட கிரகங்கள், மாத கிரகங்கள் அத்தனையிலும் நீங்கள் கோச்சார அமைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா பாருங்க, சந்திர தசை நடக்குது. 2.25 நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கின்ற சந்திரன் வளர்பறை தேய்பிறை நிலையில் மாறிக்கொண்டே இருப்பார். ஜோதிடத்தை இப்படித்தான் கத்துக்கணும். ஜோதிடம் இப்படித்தான். ஜோதிடம் இப்ப சந்திர தசை நடக்கிறவங்க எல்லாம் பாருங்க, சந்திரன் ஒளி இழந்த நிலைமையிலும், சந்திரன் அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற ஒளி இழந்த நிலைமையிலையும், செவ்வாயை தவிர்த்து சனி ராகுவோடு நெருங்குகின்ற நிலைமையிலையும் சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்க அன்னைக்கு டிஸ்டர்ப் ஆவீங்க. கோச்சார ரீதியா சந்திரன் அங்கே நீச்ச நிலையை, ஈர்ப்பு சக்தியை தேய்பிரையில் இழக்கின்ற ஒரு அமைப்பில் நீச்ச நிலையில் வருகின்ற பொழுதும், சனியோடு ராகுவோடு சேர்ந்து கோச்சாரத்தில் இணையும் பொழுதும் நீங்கள் சந்திரனை ஜனனகால ரீதியில நல்ல விதமாக கொண்டிருந்தால் கூட பலன்கள் அன்றைக்கு மட்டுப்படும். 2.25 நாள்ன்றதுனால இதை நல்லா துல்லியமா சந்திர தசை நடக்கிறவங்க யோசனை பண்ணி பார்க்கலாம். சந்திர புக்தி நடக்கிறவங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக இந்த சீக்கிர கிரகங்கள் 20 நாட் கிரகமான புதன், சுக்கிரன் போன்றவைகளும் நல்ல நிலைமைகளில், சுபர் வீடுகளில், நல்ல அமைப்பில் சனி ராகுவோடு சேராமல், முக்கியமா செவ்வாய் சனி சேராம, செவ்வாய்க்கு யார் ஆகாதவரோ அவரோடு சேராமல்
முக்கியமாக சனி ராகுவோடு எந்த கிரகமும் மற்ற 6 கிரகமும் சேராமல் இருக்கின்ற நிலைமைகள்ல தசாபுக்திகளின் அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கும். சரியா? அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.